நெல் வயல்கள், நிமிர்ந்து நிற்கின்ற தென்னந்தோப்புகள், பசிய ஈரத்தை பரிமாறிக் கொண்டிருக்கின்ற வாழை தோப்புகள், சலசலத்து ஓடுகின்ற வைகை ஆறு, இந்த பின்னணியில் ஆரவன் அவ்வப்பொழுது கண்ணை காட்டுவதும் மேகங்களுக்குள்ளே மறைந்து கொண்டு கண்ணாமூச்சி விளையாடுவதுமான இப்படிப்பட்ட ஒரு இயற்கையான சூழலில் பல்லாயிரக்கணக்கிலே திரண்டிருக்கக்கூடிய விவசாய பெருமக்களும் தமிழ் மக்களும் இந்த மதுரை மண்டலத்தை அதில் ஒரு துளியை கூட நாங்கள் அகற்ற அனுமதிக்க மாட்டோம் என்று வீர சபதத்தோடு இங்கே வந்திருக்கக்கூடிய உழவர் பெருங்குடி மக்களே, நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகிற மதுரை வடக்கு மாவட்ட செயலாளர் என் ஆர்வீர் சகோதரர் மாரநாடு அவர்களே, அனைவரையும் அன்போடு வரவேற்ற சட்டமன்ற உறுப்பினரும் கழகத்தின் காவலருமான ஆர்வீர் சகோதரர் பூமிநாதன் அவர்களே, அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுனராஜ், பொருளாளர் செந்தில் அதிபன், துணை பொதுச் செயலாளர்கள் ஆடுதுறை முருகன் ஆகிய திருச்சியிலே நம்முடைய சகோதரி ரோஹையா, பத்திரிகையாளர்கள், ஊடகையாளர்கள், மேலூரிலே இருக்கக்கூடிய வணிக பெருமக்கள், மாணவ கண்மணிகள் அனைவர் முன்னிலையிலும் இந்த பெருவெள்ளமென பொங்குமான் கடலென குறுகிய கால இடைவெளியிலே இங்கே திரண்டிருக்கக்கூடிய தமிழ் மொழியை, தமிழ் நாட்டை, தமிழ் இனத்தை, தமிழ் தேசிய இனத்தை, தமிழகத்தினுடைய இயற்கை ஆதாரங்களை காப்பது என்று சபதம் எடுத்துக் கொண்டு வந்திருக்கின்ற என் உயிர் தோழர்களே, வணக்கம். ஒரு வருட காலமாக நான் எந்த ஆர்ப்பாட்டத்திற்கும் வரவில்லை. உடல் நலமில்லாமல் இருந்தேன். அப்பொழுது இனிமேல் வைகோ எங்கேயும் போய் போராட முடியாது, அவருக்கு உடல் நலமில்லாமல் படுத்து விட்டார் என்று ஒரு சிலர் பேசினார்கள். அந்த கட்டத்தை கடந்து ஒரு நெடிய இடைவெளிக்கு பிறகு மக்கள் மன்றத்திலே ஆர்ப்பாட்டம் செய்கின்ற முதல் இடம் மேலூர். இந்த மேலூர் மண்ணிலே என்னென்ன சாதித்தோம் என்பதை எனக்கு முன்பு பேசிய உயிர் இளவல் மல்லை சத்யா அவர்களும் மற்ற முன்னோடி நிர்வாகிகளும் தெரிவித்தார்கள். ஸ்டெர்லைட் என்ற நாசகார நச்சாலையை அவர் மகாராஷ்டிராவிலே உடைத்து நொறுக்கி சரத்பவார் கூட்டம் விரட்டி அடித்த பிறகு கோவாவிலே நுழைய பார்த்தான், வராதே என்று விட்டார் கோவாக்காரன். குஜராத்திலே தலை வைத்து படுக்கலாம் என்று எண்ணி பார்த்தார். எங்க குஜராத்தை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று மோடியின் கூட்டம் அங்கிருந்து விரட்டியது. அப்பொழுதுதான் பார்த்தார், இங்கே சகோதரி ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிறார், அங்கே போய் அனுமதி வாங்கிவிடலாம் என்று அந்த அனில் அகர்வால் வேதாந்தா குழுமத்தினுடைய தலைவன், உலக கோடீஸ்வரர்களிலே அவன் ஒருவன். அவன் சென்னைக்கு வந்தான், அன்றைய முதலமைச்சரை சந்தித்தான். ஒரே வாரத்தில் அனுமதியை அதிமுகவை ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த முதலமைச்சர் தந்தார். இதை கேள்விப்பட்டவுடன் தூத்துக்குடிக்கு சென்று இப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்தை முதலிலே நடத்திவிட்டு அதற்கு பிறகு தொடர்ந்து 3 முறை 10,000 15,000 பேர் கலந்து கொண்ட உண்ணாவிரத போராட்டத்தை நான் நடத்தினேன். அப்பொழுது நடைபயணம் நடத்தினேன். திருவேகுண்டத்தில் இருந்து பல்லாயிரம் பேர் என் பின்னாலே வந்தார்கள். அதன் பிறகு அவன் சொன்னான், 2 விடுதலை புலிகளை கொண்டு வந்து இங்கே 2 தொழிலாளர்களை வைகோ கொன்று விட்டார் என்று பகிரங்கமாக அனில் அகர்வால் தன்னுடைய மேனேஜர் மூலம் அறிக்கை விட்டார். அப்பொழுது எஸ்பியாக ஜாங்கிட் IPS இருந்தார். நான் தஞ்சைக்கு போய்கொண்டிருக்கிறேன். 2 மணிக்கு தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டிலே பேப்பரை வாங்கி பார்க்கிறேன். நான் புலிகளை கொண்டு ஸ்டெர்லைட் ஆலையை நான் உடைத்து விட்டேன் என்ற செய்தி இருந்தது. அடுத்த பக்கத்தை புரட்டினேன்.
தூத்துக்குடி எஸ்பி ஜாங்கீர் பேட்டி என்று போட்டிருந்தார். ஜாங்கீர் சொன்னார், அத்தனை போராட்டங்களையும் அமைதி வழியில் நடத்தியவர் தான் வைகோ. ஒரு சிறு அசம்பாவிதமும் கிடையாது. எந்த புலிகளும் இங்கே வரவில்லை. வைகோவும் வைகோவை சேர்ந்தவர்களுமே புலிகள் தான். அதனால அங்க இருக்கு, இலங்கையிலிருந்து எந்த புலியும் வரவில்லை. இது பொய்யான தகவல் என்று மறுநாளே எஸ்பி அறிக்கை விட்டார். நான் யோசித்தேன், இனி நம்மை இதை கொண்டுதான் மடக்க பார்ப்பான். நாம் உயர் நீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டுவோம் என்று நான் ரிட் மனு தாக்கல் செய்து நானே போய் வாதாடினேன். 3 வருடங்கள் வழக்கு நடந்தது. வழக்கின் முடிவில் தீர்ப்பு, ஸ்டெர்லைட் ஆலை நிரந்தரமாக மூடப்படும் என்று தீர்ப்பு. அவன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனான். அகர்வால் சுப்ரீம் கோர்ட் அவர்கள் சாதகமான ஒரு தீர்ப்பை கொடுத்து இடைக்கால தடை ஆலையை ஓட்டிக்கொள்ளலாம் என்று அனுமதி கொடுத்தது. என்னை பொறுத்தமட்டில் நான் ஆசாபாசங்களுக்கு அடிமையாகாதவன். பதவிகளை காட்டி என்னை மடக்க முடியாது. கோடி கோடியான பணத்தை கால் தூசியாக நினைப்பவன் தான் உங்கள் வைகோ என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதனால்தான் தலை நிமிர்ந்து நான் செல்கிறேன். தலை நிமிர்ந்து மேலூர் வீதியிலே வெயிலடிக்கும் வேளையிலே தலை நிமிர்ந்து சொல்லுகிறேன், நாங்கள் மாசற்றவர்கள், நாங்கள் காசற்றவர்கள். ஆனால் உயிரையும் தாரை வார்த்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய தியாக சிகரங்கள் மறுமலர்ச்சி திமுக தோழர்கள். ஆகவேதான் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நியூட்ரினோ கம்பெனியை அங்கே கொண்டு வந்து அம்பரப்பர்வரையை நிறுவி தேனி மாவட்டத்தை முல்லை பெரியாறு அணையை, இடுக்கி அணையை அழிப்பதற்கு அவர்கள் திட்டமிட்டு எல்லாம் முடிந்த நேரத்தில் நான் மதுரை உயர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தேன். எனக்கு தலை சிறந்த வழக்கறிஞர் அஜ்மல் கான் எல்லா உதவியும் செய்தார். வாதங்களை இப்படி எடுத்து வைக்க வேண்டும் என்று சொன்னார். 2.5 மணி நேரம் உயர் நீதிமன்றத்திலே நான் வாதாடினேன். அதனுடைய தீர்ப்பு, அந்த நீதிபதி தமிழ்நாடு அரசினுடைய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய ஆட்சேபனை இல்லை என்ற அறிக்கை வாங்காமல் இந்த ஆலையை திறக்க கூடாது, இது மூடப்பட்டிருக்க வேண்டும் என்று ஜட்ஜ் தமிழ்வாணன் தீர்ப்பு கொடுத்தார். 3.25 வருஷம் ஆயிற்று. இந்த ஸ்டெர்லைட் நியூட்ரினோவை கொண்டு வந்தே தீர்வேன் என்று மார்படி அடித்துக் கொண்டு சொன்னார் பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி. மிஸ்டர் நரேந்திர மோடி காசி முதல் கன்னியாகுமரி வரை, ஜலந்தர் முதல் கல்கத்தா வரை பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய இந்த நாட்டை ஆட்டி படைக்கலாம் என்ற எண்ணத்திலே இருக்கிறீர்களே. எப்படியாவது ஜனாதிபதி பதவிக்கு வந்து சட்டத்தை மாற்றி ஒரு நிரந்தர சர்வாதிகாரி ஆகிவிடலாம் என்று திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறீர்களே. உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த ஒருவன் வைகோவுக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியாமல் தான் திணறுகிறீர்கள். எங்கள் மண் சுயமரியாதை மண். தந்தை பெரியாரால், பேரறிஞர் அண்ணாவால், டாக்டர் கலைஞரால் பாதுகாக்கப்பட்ட மண் என்று ஆர்வீர் சகோதரர் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே எங்களுடைய அணி தமிழகத்தை காக்கின்ற போராட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்திற்கு வருவதற்கு முன்புதான் முதல் போராட்டம். இனி போராட்டங்கள் நிறைய இருக்கும். நான் வருவேன், நீங்களும் வருவீர்கள். சிலிர்த்து எழுந்து விட்டது வேங்கை புலி. மறுமலர்ச்சி திமுக சிலிர்த்து எழுந்து விட்டது. இந்த தமிழகத்தை காக்கத்தான் நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தை வடநாட்டு பெருமுதலாளிகளுக்கு விற்பதற்கு வாஜ்பாய் அரசு முடிவெடுத்து விட்ட நேரத்தில் யாராலும் இதை மாற்ற முடியாது என்று சொன்னார்கள். செந்தில் அறிவன் 24 தொழிற்சங்கத்தினுடைய கோரிக்கையை கொண்டு கொடுத்தார். நான் வாஜ்பாய் அவர்கள் வீட்டுக்கு சென்றேன், அந்த மனுவை நீட்டினேன். இதில் 24 தொழிற்சங்கங்கள், கம்யூனிஸ்டுகள் உட்பட கையெழுத்திட்டிருக்கிறார்கள். நீங்கள் நெய்வேலி எங்கள் மண், எங்கள் ரத்தம் ஏர்வையாக கொட்டியிருக்கிறோம். 30,000 தொழிலாளர்கள். இதை நீங்கள் வடநாட்டு முதலாளிகளுக்கு விற்பதற்கு ஏற்பாடு செய்தால் நானெல்லாம் அரசியலில் இருந்து என்ன பயன்? உங்கள் நிழலாக இருந்து என்ன பயன்? நீங்கள் பீகாரிலே போய் சொன்னீர்கள், வைகோ என்னுடைய அடாப்டட் சன்,
வளர்ப்பு மகனை போல என்று சொன்னீர்களே, நான் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செய்ய வேண்டாமா? பெருமனை மேடையிலே பேசிக்கொண்டு போவான் என்று இருப்பதா? தமிழ்நாட்டை காப்பாற்றுகிறான் வைகோ என்ற நிலையை நீங்கள் உருவாக்கி கொடுங்கள், உங்கள் கடமை. அப்படியே 5 நிமிடம் யோசித்தார். என் வார்த்தைகள் அவரை அசைத்து விட்டது. உடனே சொன்னார், நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தினுடைய டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோசல் கேன்சல்ட். அதை விற்பதை நான் தடுத்து நிறுத்தி விடுகிறேன். அங்கே யாரும் எந்த பங்குகளும் எந்த முதலாளியும் வாங்க முடியாது. இதை நான் பத்திரிகைகளுக்கு சொல்லலாமா என்று கேட்டேன். இங்கிருந்தே சொல்லுங்கள் என்றார். அவர் பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டிருந்த என்னை இந்து பத்திரிகையினுடைய ஆசிரியருக்கு டெலிபோன் செய்து பிரதம மந்திரியினுடைய வீட்டிலிருந்து பேசுகிறேன். அங்கே இருக்கக்கூடிய நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் தனியார் மயமாக்கப்பட மாட்டாது என்று பிரதமர் என் பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கிறார், அவர் உறுதி கொடுத்து விட்டார் என்று சொன்னேன். மறுநாள் இந்து பத்திரிகையிலே முதல் பக்கத்தில் அந்த செய்தியை வெளியிட்டார். அங்கே செந்திலதிபன் நெய்வேலியில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிற்சங்கங்களையும் இணைத்து எனக்கு ஒரு வரவேற்பு கொடுத்தார். பல்லாயிரக்கணக்கான தொழிலாளிகள் எங்கள் உயிரை, எங்கள் எதிர்காலத்தை, எங்கள் வாழ்வை பாதுகாத்து கொடுத்து விட்டார் வைகோ என்று. அதன் பிறகுதான் நீட் ரீனோ வருகிறது என்று அறிக்கை விட்டார். நீட் ரீனோ திட்டம் தேனி மாவட்டம் அம்பரப்பர் மலையிலே உள்ளே செலுத்தப்படும் என்று 50 டன் எடையுள்ள காந்த கல்லை 1000 அடிக்கு கீழே புதைத்து அந்த காந்த அலைகள் அந்த காந்த கல்லின் அலைகள் அமெரிக்காவுக்கு நேரடியாக செல்லும். இந்த நீட் ரீனோ திட்டத்தை கேரளாவுக்கு கொண்டு போனார்கள். உள்ளே நுழையாதே என்று மலையாள சகோதரர்கள் விரட்டி அடித்தார்கள். மராட்டியத்துக்கு திரும்ப கொண்டு போனார்கள். நாங்கள் ஸ்டெர்லைட் ஆலையை உடைத்து நொறுக்கி இங்கே இருந்து விரட்டி விட்டோம். உங்களை நாங்கள் உள்ளே விட மாட்டோம். நீட் ரீனோவை அதற்கு பிறகு அவர்கள் குஜராத்துக்கு போனார்கள். எங்கள் பிரதம மந்திரி தான் பிரதம மந்திரி. ஆனால் காந்தி பிறந்த இந்த குஜராத்திலே நாங்கள் இந்த நீட் ரீனோ திட்டத்தை ஒரு காலம் அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகுதான் தமிழ்நாட்டுக்கு வந்தான். அங்கே ஹைகோர்ட்டை நான் வாதாடினேன். ஆலையை மூடுவதற்கு முடிவெடுத்து தீர்ப்பளித்தார்கள். அதற்கு பிறகு அவன் சுப்ரீம் கோர்ட்டிலே போய் ஸ்டே வாங்கினான். அந்த ஸ்டே வாங்கிய பொழுது நான் சொன்னேன், இறுதி வரை விட மாட்டோம், தொடர்ந்து போராடுவோம் என்று அங்கேயும் நான் வழக்கு தொடுத்தேன். அதற்கு பிறகு தீர்ப்பாயத்துக்கு போயிட்டு அங்கும் நான் வாதாடினேன். கடைசியாக மீண்டும் சுப்ரீம் கோர்ட்டுக்கே வந்தது. நாரிமன் என்ற உலக புகழ்பெற்ற வழக்கறிஞருடைய அருமை மகன் ரோஹிங்டன் நாரிமன் இன்னொரு ஜட்ஜ் எனக்கு பேச விடக்கூடாது என்று ஸ்டெர்லைட் வக்கீல் அரிமா சுந்தரம் யாரை வேண்டுமானாலும் இந்த கோர்ட்டிலே பேச விடுங்கள், ஆனால் வைகோவை நீங்கள் பேச விடக்கூடாது என்று கோர்ட்டிலே சொன்னார். ஏன் அவரை பேச விடக்கூடாது என்கிறீர்கள்? அவர் பழைய கதையெல்லாம் சொல்லுவார். மகாராஷ்டிரா என்பார், குஜராத் என்பார். அவர் பிரச்சனையை திசை திருப்பி விட்டு விடுவார். அவரை அனுமதிக்காதீர்கள் என்று நான் சொன்னேன். வாதாடுவது என்னுடைய உரிமை, அதை இவர் பறிக்க முடியாது. நீதிமன்றங்களே, நியாயத்தை தாருங்கள், என்னை வாதாட அனுமதியுங்கள் என்று. சரி, வாருங்கள் வாதாட என்று நாரிமன் சொன்னார். நான் இப்படி ஃபைல்ஸை எடுத்துக்கொண்டு போய் அங்கே வைத்து விட்டு 100 வக்கீல்கள் இருக்கிறார்கள். நான் சொன்னேன், எனக்கு குறுகிய நேரம் கொடுத்திருக்கிறீர்கள். நான் எடுத்திருக்கிற பிரச்சனையோ இமாலய பிரச்சனை. ஆகவே நீங்கள் அவசரப்பட்டு என்னை நிறுத்த சொல்லிவிடாதீர்கள். கொஞ்சம் பதட்டமாக இருக்கிறேன், ஐ ஆம் நர்வஸ் என்று சொன்னேன். உடனே நாரிமன் அவர்கள் சிரித்துக் கொண்டு, நீங்களா நர்வஸாக இருக்கிறீர்கள்? இல்லை இல்லை, எங்களை நர்வஸாக்கி உட்கார வைத்து விட்டு நீங்கள் இங்கே பேசுகிறீர்கள் என்று சொன்னார். அங்கே வாதாடியதன் விளைவாக மீண்டும் ஹைகோர்ட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்டது. ஜஸ்டிஸ் சிவஞானமும் இன்னொரு சகோதரியும் ஜட்ஜஸ். 2.5 மணி நேரம் வாதாடினேன். அந்த 2.5 மணி நேரத்திலே இருமுறை கண்ணீர் விட்டேன் விவசாயிகளுக்காக. அந்த நீதிமன்றம் நிரந்தரமாக ஸ்டெர்லைட் மூடப்பட வேண்டும் என்ற இறுதி தீர்ப்பை கொடுத்தது. ஆக உலக கோடீஸ்வரரை முடக்கி போட்டது மட்டுமல்ல, அவர் முயற்சியை முறியடித்தது மட்டுமல்ல, நான் நாடாளுமன்றம் செல்வதற்காக விமான நிலையத்தினுடைய லவுஞ்சிலே ஓய்வறிக்கையிலே உட்கார்ந்து இருக்கிறேன்.
ஒரு மனிதன் 6 அடி உயரம் இருக்கும் தலை முட்டையடித்திருந்தது. பதவியோடு வந்து உட்கார வந்தான். நான் என்னுடைய இருக்கையை எழுந்து அடுத்த சீட்டுக்கு போயிட்டு அவங்களை உட்கார சொன்னேன். அப்பொழுது அந்த மனிதன் சொன்னான், தமிழ்நாடு முன்னேற வேண்டுமானால் நீங்கள் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக தொழிலமைச்சராக வர வேண்டும் என்று சொன்னான். என்னடா 5000 டன் ஐஸை நம்ம தலையில வைக்கிறான், நம்ம சமயத்தில் எம்எல்ஏ எம்பி கூட ஜெயிக்க முடியல, நம்மள இந்தியாவுக்கு பிரதமர்னு சொல்றானே, இவன் ஏதோ திட்டம் போட்டு வந்திருக்கிறான் நினைச்சு நீங்கள் யார் என்று கேட்டேன். பாக்கெட்ல கையை விட்டு விசிட்டிங் கார்டை கொடுத்தான். படித்து பார்த்து விட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். ஏனென்றால் அனில் அகர்வால், சேர்மன் கம் மேனேஜிங் டைரக்டர், ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரீஸ், வேதாந்தா குரூப். ஓ, நீதான் அந்த அகர்வாலா, அதுக்கு தான் இந்த வலைய போடுறியா என்றவுடன் ஒரு 2 நிமிஷம் தனியா பேசுவோமே. பேசுவோம். அந்த சோறு ஓரமா அழைச்சிட்டு போனார். நீங்கள் எது செய்ய சொன்னாலும் செய்கிறேன், இந்த ஆலை எதிர்ப்பை நீங்கள் தயவு செய்து விட்டு விடுங்கள். நீ கோடி கோடியாக பொன்னையே கொண்டு வந்து குவித்தாலும் அதை கால் தூசியாக நினைக்கிறவர் முன்னாடியே வந்து பேசுகிறீர்கள். கோர்ட்டில் சந்திப்போம், இங்கல்ல மிஸ்டர் அகர்வால், we will meet in the court. கோர்ட்டில் சந்திப்போம் என்றேன். அதே போல அந்த திட்டம் நிரந்தரமாக இன்றைக்கு நிறுத்தப்பட்டு விட்டது. நாங்கள் மிகப்பெரிய கட்சியாக இல்லாமல் இருக்கலாம், 100 எம்எல்ஏக்கள் பெறுகிற கட்சியாக இல்லாமல் இருக்கலாம், 15 எம்பிக்கள் ஜெயிக்கிற கட்சியாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு தனி மனிதனாக அல்ல, நீங்கள் எல்லோரும் சேர்ந்துதான் நான் உங்களை போன்ற லட்சக்கணக்கான தொண்டர்களை சேர்த்துத்தான் நான் அதை தடுத்து நிறுத்தி தமிழ்நாட்டுக்கு வருகிற ஆபத்துக்களை தடுத்து நிறுத்துவேன் என்பதனால் தான் கடல் எங்கே தமிழர் நலன் அங்கெல்லாம் தலையிட்டு கிளர்ச்சி செய்ய என்பதற்கு அடையாளமாக இருக்கிறோம். நீங்கள் இந்த முல்லை பெரியார் அணைக்காக நான் 6 முறை உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி இருக்கிறேன். கம்பம் அப்பாஸ் அவர்களோடு இந்த மேலூருக்கே வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த 5 மாவட்டங்களுடைய 658 ஊர்களுக்கு நான் அவரையும் அழைத்துக் கொண்டு போய் நீங்கள் இந்த முல்லை பெரியாரை காப்பாற்ற வேண்டுமானால் போராட வர வேண்டும் என்று சொன்னேன். கடைசியில் 10 லட்சம் பேர் திரண்டார்கள். பயந்து ஓடிவிட்டார். அந்த முல்லை பெரியார் அணையிலும் சுப்ரீம் கோர்ட்டிலே நல்ல தீர்ப்பு வந்தது. ஆக தமிழ்நாட்டை காவல் காக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் நான் வெற்றிகரமாக நிறைவேற்றிவிட்ட பிறகு மீத்தேன் வருகிறது, அதை போல விசவாயு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய திட்டங்களை அங்கே தஞ்சை மாவட்டத்திலே, திருவாரூர் மாவட்டத்திலே, மயிலாடுதுறை மாவட்டத்திலே, ராமநாதபுரம் மாவட்டத்திலே, புதுக்கோட்டை மாவட்டத்திலே இந்த திட்டத்தை கொண்டு வரப் போகிறோம் என்று அறிவித்தார். நான் தீர்ப்பாயத்துக்கு போனேன். அந்த கோர்ட்டிலும் போய் வாதாடினேன். நீங்கள் அந்த சோழமண்டலம் ஆசியா கண்டத்தினுடைய தானிய களஞ்சியம் என்ற பெயர் ஒழிந்து போகும். எங்கள் காவிரி பாய்கிற எங்கள் தமிழனை கண்ணீர் விட்டு தவிப்பாள். எங்களுடைய ஆலைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு விடும், வீடுகள் இடிந்து போகும். இந்த திட்டம் மீத்தேன் திட்டத்தையோ அல்லது எந்த சம்பந்தப்பட்ட ஹைட்ரோ கார்பன் திட்டம் எதுவாக இருந்தாலும் அங்கே வரக்கூடாது என்று வாதாடினேன். அவர் நல்ல தீர்ப்பை கொடுக்க இருந்த போது அது டெல்லி கோர்ட்டுக்கு மாற்றப்பட்டது. டெல்லி கோர்ட்டினுடைய நீதிபதியின் யோக்கியதை சொல்லுகிறேன். நான் வந்து நிற்கிறேன், எடுக்கிறார்கள். எங்கே இந்த ஸ்டெர்லைட் ஆலை வழக்கை, அந்த நீதிபதி பெயரை சொல்ல நான் விரும்பவில்லை. என் உதடுகள் உச்சரிக்கக்கூடிய அளவுக்கு அந்த நீதிபதி தகுதியானவர் அல்ல. அவர் சொன்னார், அவர் என்னை பேச விடக்கூடாது என்று அரிமா சுந்தரம் சொன்னதை கேட்டுக்கொண்டு என்னை பேச விடவில்லை. நான் சொன்னேன், nothing will move in this court, nothing will be argued in the court. யாரையும் நான் பேச விட மாட்டேன். இந்த கோர்ட்டில் யாரும் பேச முடியாது. என்னை பேச விடாமல் மற்ற வக்கீல்களை பேச நான் அனுமதிக்க மாட்டேன் என்றேன். அவர் மிரண்டு போனார். சரி பேசுகிறேன். நான் அங்கே பேசிய பிறகு அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு திரும்ப வந்தது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்றேன், அங்கே வாதாடினேன். அவர்கள் சென்னை கோர்ட்டுக்கு திரும்ப அனுப்பினார்கள். சென்னை கோர்ட்டில் 2.5 மணி நேரம் வாதம். சென்னை கோர்ட் அந்த ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்தது.
இந்த ஒரு மனிதனுக்காக அந்த படாத பாடுபட்டார் அனில் அகர்வால். அவர் நினைத்தா 500 கோடி 1000 கோடி சர்வ சாதாரணமாக தூக்கி எறிய முடியும். ஆனால் அதைவிட கோடி பொன் மலையென குவித்தாலும் அதைவிட காலால் எடறி ஒதுக்குகின்ற வீரமும் தைரியமும் இந்த தமிழ்நாட்டு வீரனுக்கு உண்டு என்பதை நான் நிரூபித்தேன். வேறெல்லாம் மற்ற கட்சிக்காரர்கள் இங்கே இருக்கலாம், வேறு கட்சிக்காரர்கள் இருக்கலாம். நான் யாரையும் விமர்சிக்கவில்லை. நான் ஊர் ஊராக போன போது திமுகவும் வரவேற்றது, அண்ணா திமுகவும் வரவேற்றது. அத்தனை கட்சிக்காரர்களும் எனக்கு சால்வை கொண்டு வந்து போட்டார்கள். அத்தனை கட்சிக்காரர்கள் வித்தியாசம் பார்க்காமல் அப்படி ஒரு காட்சியை தமிழ்நாட்டிலே பார்த்திருக்க முடியாது. அதன் பிறகுதான் நமக்கு முக்கியமான ஆபத்துக்கள் வருகிற போது தடுத்து நிறுத்துகின்ற கேடயமாக அரணாக வைகோவும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் இருக்கிறது என்பதை பலரும் புரிந்து கொண்டார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் இங்கே டங்ஸ்டன் கனிம அளவு இங்கே இருக்கிறது, அதை எடுக்க வேண்டும் என்று இந்த ஸ்டெர்லைட் கம்பெனியினுடைய முதலாளி இருக்கிறாரே அகர்வால், அந்த வேதாந்தா குடும்பத்தினுடைய இந்துஸ்தான் ஜிங்க் என்ற நிறுவனத்துக்கு அவர்கள் அனுமதி கொடுத்து விட்டார்கள். மாநில அரசை கேட்காமல், சகோதர திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற தளபதி ஸ்டாலின் அவர்கள் அபிப்பிராயம் அறியாமல் டெல்லியில் இருந்து கொண்டு இந்த உத்தரவை போட்டார். உடனே நம்முடைய முதலமைச்சர் சொன்னார், நான் உயிரோடு இருக்கிற வரையில் இந்த திட்டத்தை அங்கே வேலூர் பகுதியிலே வரவிட மாட்டேன் என்று சொன்னார். அன்னைக்கு நானும் கோர்ட்டிலே இருக்கிறேன். இந்த அளவுக்கு இதை பாதுகாக்க அவசியம். 3000 ஆண்டுகள் வரலாறு கொண்டது இந்த மேலூர் பூமி. 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இங்கே குகைவரை கோயில்கள் இருந்தன, சமணர் படுகைகள் இருந்தன, கல்வெட்டுக்கள் இருந்தன. அதிலே தமிழிலே எழுதப்பட்டிருந்தது 2300 ஆண்டுகளுக்கு முன்னாலே. அப்படிப்பட்ட பூர்வ புண்ணிய பூமிதான் மேலூர் மண். மதுரை மாவட்டத்திலே இருக்கக்கூடிய மேலூர் வட்டாரம். இங்கே இருக்கக்கூடிய யானை மலையை உடைத்து நாங்கள் சிற்பங்களாக்க போகிறோம் என்று ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள். அந்த யானை மலையிலே நரசிம்மர் கோயில் கடவுளாக இருக்கிறார் என்று இந்த பகுதி மக்கள் எல்லாம் அங்கே போய் கொண்டாடி பொங்கல் வைப்பார்கள். அந்த திட்டத்தை கொண்டு வந்து யானை மலையை உடைத்து உடைத்து வெளிநாடுகளுக்கு அனுப்பிவிடலாம் என்று திட்டமிட்டார்கள். நான் அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு அறிக்கை கொடுத்தேன். இது பூர்வீக மண். இந்த யானை மலை 3000 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறது. இதிலே வந்து யார் கால் வைத்தாலும் அவன் முழுமையான காலோடு வெளியே போக முடியாது என்று நான் சொன்னேன். ஆக இந்த யானை மலையை லைசன்ஸ் கொடுத்தது தவறு. டாக்டர் கலைஞர் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் கொடுத்த அரசாணையை நீங்களே திரும்பி பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த நாட்டுக்கு எவ்வளவோ தியாகம் செய்திருக்கிறீர்கள். இப்பொழுது நான் சொல்லுகிறேன், உங்களை விட்டு நான் விலகி நின்றாலும் நாட்டின் நன்மைகளில் உங்களை சொல்லுகிறேன் என்றேன். டாக்டர் கலைஞர் அவர்கள் மறுநாளே ஒரு ஜீவோ போட்டு அந்த யானை மலையை நாங்கள் தொடுவதில்லை என்று ஆணை வெளியிட்டார். ஒரே நாளிலே டாக்டர் கலைஞரை ஆணை வெளியிட வைத்த பெருமையும் உங்கள் சகோதரன் வைகோவுக்குத்தான் உண்டு என்பதை சொல்லிக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட இடத்திலே நீ எந்த தைரியத்திலே அரிட்டாப்பட்டியை அழித்து விடலாம்? தமிழ்நாட்டின் உயிர் பன்மைய மிக்க பாரம்பரிய தளமான அரிட்டாப்பட்டியை உள்ளடக்கிய 2015.51 ஹெக்டேர் பகுதியை டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்காக வேதாந்தா நிறுவனத்தின் துணை நிறுவனமான இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனம் ஏலத்தில் எடுத்துள்ளது. சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் சட்டம் 1957 நடத்தப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த கனிமங்களின் 4வது ஏலத்தில் மதுரை மாவட்ட மேலூர் தாலுகாவில் உள்ள டங்ஸ்டன் துறை நிறுவனமான இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனம் ஏலத்தில் எடுத்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பை ஒன்றிய சுரங்கங்கள் அமைச்சகம் நவம்பர் 7ஆம் தேதி வெளியிட்டிருந்தது. இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்துக்கு டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு ஏலத்தில் எடுத்துள்ள மதுரை மேலூர் தாலுகாவுக்கு உட்பட்ட 2015.51 ஹெக்டேர் தொகுதியானது தமிழ்நாட்டின் முதல் பல்லுயிர் பாரம்பரிய தளமாக பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட். இது ஹெரிட்டேஜ் சைட் என்று போட்டா அங்க ஒரு புல்ல கூட பிடுங்கி போட முடியாது. ஐநாவினுடைய சட்டம், ஐநாவுடைய உத்தரவு இருக்கிறது. அதையும் நான் கோர்ட்டிலே வாதாடுகிற போது அங்கே முல்லை பெரியார் அம்பரப்பர் மலை
அந்த நியூட்ரினோ திட்டத்துக்கு வாதாடுகிற போது இதை நான் சொன்னேன். அந்த அரசாணையில் இப்பகுதியில் பெருங்கற்காலத்தை சேர்ந்த அமைவுகள், தமிழ் கல்வெட்டுக்கள், சமணர் படுகைகள், 2200 ஆண்டுகள் பழமையான குடைவரை கோயில்கள் இருப்பதாகவும், அரிட்டாவட்டி உயிர் பன்மையம் மிக்க பாரம்பரிய தலமானது 7 சிறு குன்றுகளின் தொடர்ச்சியாக கொண்டுள்ளது இந்த மலை குன்றுகளின் தனித்துவமான நிலப்பரப்பு. இப்பகுதியின் முக்கிய நீராதார பகுதியாக செயல்படுகிறது. இங்கு 72 ஏரிகள், 200 இயற்கை சுனைகள் மற்றும் 3 தடுப்பணைகள் உள்ளதாக கூறப்பட்டிருந்தது. மேலும் இப்பகுதியில் வெள்ளை வல்லூறு, செம்மார்பு வல்லூறு, ராசாளி கழுகு உள்ளிட்ட 250 வகை பறவைகளும், அழுகு, மலைப்பாம்பு, தேவாங்கு போன்ற 200க்கும் மேற்பட்ட உயிரினங்களும் இந்த பகுதியிலே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதை அடியோடு அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலேதான் அவர்கள் இந்த டங்ஸ்டன் திட்டத்தை கொண்டு வருகிறார்கள். கொண்டு வர விடமாட்டோம். முதலமைச்சரே சொல்லிவிட்டார், நான் உயிரோடு இருக்கிற வரை இந்த திட்டம் அங்கே வராது என்று. இது போதாதா எனக்கு, வைகோவுக்கு அவர் இவ்வளவு சொன்னது போதாதா? உள்ளே நுழைய விட மாட்டோம். அங்கே மீத்தேன் கேஸ் எடுக்க வேண்டும் என்று தஞ்சாவூருக்கு வந்தபோது அங்கே ஒரு பெரிய அலுவலகத்தையே திறந்து அவனுடைய எந்திரங்களோடு உள்ளே நுழைந்து விட்டான். நான் இங்கிருந்து சென்றேன். நம்முடைய வீர அரிமா ஆடுதுறை முருகன் ஒரு பெரும் கூட்டத்தோடு அங்கே வந்திருந்தான். தஞ்சை மக்கள் என் பின்னாலே திரண்டார்கள். நான் எடுத்த எடுப்பிலே சொன்னேன், இங்கே ஒரு ஆபீஸ் திறந்திருக்கிறே, நீங்கள் மீத்தேன் திட்டத்துக்கு அந்த ஆபீஸை 2 நாளைக்குள் உடைத்து சுக்குநூறாக்குவோம் என்று நான் பேசினேன். அன்று இரவே 5 லாரிகளை கொண்டு வந்து அந்த ஆபீஸையே காலி செய்து கொண்டு அந்த பொருள்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவன் ஓடி போய்விட்டான். பத்திரிகைகளே தினமலரே எழுதியது, வைகோ ஒரு மிரட்டலில் மீத்தேன் பயந்து ஆபீஸையே சுட்டி கொண்டு வெளியே ஓடிவிட்டார். அதன் பிறகு ஊர் ஊராக சென்று சோழ மன்னர்கள் உலவிய பூமியில் ஒவ்வொரு ஊராக சென்று இந்த மாதிரி பத்தியான வெயிலிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் நிற்க கத்தரை ஊர்களிலும் போய் பிரச்சாரம் செய்து இந்த மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்தால் கட்டிடங்கள் இடிந்து போகும், தண்ணீர் உப்பு தண்ணீராகத்தான் உள்ளே இருந்து வெளியே வரும், இது பஞ்ச பிரதேசமாகும், பாலை வரமாகும், எத்தியோப்பியாவை போல நமது பிள்ளைகள் பட்டினியால் சாக நேரிடும். இந்த திட்டத்தை வரவிட்டால் அழிந்து போகும் தஞ்சை தரணி. நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடுகிற கரும்பு தோட்டங்களும் தென்னஞ்சோலைகளும் வாழை தோப்புகளும் கொண்டிருக்கக்கூடிய இந்த தஞ்சை மண்டலம் பாலைவனம் ஆகிவிடும் என்று ஊர் ஊராக போய் சொன்னேன். எல்லா இடங்களிலும் என்னை வரவேற்றார்கள். அதன் பிறகு மத்திய சர்க்கார் அலுவலகங்கள் முற்றுகை என்று ஒரு போராட்டம் அறிவித்தேன். சென்னையிலேயே போய் மத்திய சர்க்கார் அலுவலகத்தை முற்றுகை போட்டேன். கடைசியிலே அவன் அதிலிருந்து பின்வாங்கி கோர்ட்ல பார்த்துக்கிறான் வந்தான். கோர்ட்லையும் தோற்று போனான். இன்றைக்கு ஒன்றும் முடியாத கட்டத்திலே இங்கே மேலூர் மண்ணை நோக்கி வந்திருக்கிறாய். மகாராஷ்டிரத்திலே அடித்து விரட்டியவன் தான் வீரனா, தூத்துக்குடியிலே இருப்பவன் என சாதுவா, வேலும் அறிவாலும் அவனுக்கு கைவந்த கலை. இந்த அடுத்து மதுரை, இந்த மதுரை பாண்டிய மண்டலம் சோர்வுற்ற இடம் என்று நினைக்கிறாயா? மகாராஷ்டிராவிலே நடத்தியதை விட வீட்டுக்கு ஒரு சம்பட்டி கடப்பாறையோடு அந்த இடத்துக்கு வந்து உன்னுடைய தொழிற்சாலையை உடைத்து நொறுக்குவோம் என்று பகிரங்கமாக பேசினேன். கோர்ட்டிலும் பேசினேன், வீதியிலும் பேசினேன். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைகள் காலம் பஞ்ச பிரதேசமாகிவிடக் கூடாது. உங்கள் பேர பிள்ளைகள் காலம் பாலைவனம் ஆகிவிடக் கூடாது. உங்களுக்காகத்தான் இந்த போராட்டம். நான் எந்த கூட்டத்திலும் ஓட்டு கேட்டதில்லை, எந்த கூட்டத்திலும் எங்கள் மதிமுகவை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று நான் கேட்டதில்லை. எல்லா கட்சிக்காரர்களும் தான் வந்து எனக்கு சார்பை போட்டு விட்டார்களே. ஆக நான் பொது மனிதனாக, தமிழகத்தின் ஊழியக்காரனாக, தமிழகத்தின் வேலைக்காரனாக அங்கே நின்று சொன்னேன். அத்தனை மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த திட்டம் அதோடு நிறுத்தப்பட்டிருக்கின்றது. மீண்டும் தலைகாட்டலாம் என்று ஹைட்ரோ கார்பன் முயற்சிக்கிறது. அதை நடக்க விடமாட்டோம், ஒரு காலம் நடக்க விடமாட்டோம். திட்டங்கள் வைத்திருக்கிறேன். 4 நாட்களுக்கு முன்னால் வரை மாறுநாடுக்கோ பூமிநாதனுக்கோ இந்த திட்டம் தெரியாது. நான் மனசுக்குள்ளே வைத்திருந்து சொன்னேன், அங்கே ஒரு பேரூரில் பெரிய அறப்போராட்டம் நடத்த வேண்டும் என்று. உடனே சரி என்று சொல்லி
48 மணி நேரத்துக்குள்ளாக இதை கொடிக்காடுகளாக்கி பெரிய பெரிய பேனர்களை வைத்து வருவோரையெல்லாம் இதிலே கலந்து கொள்ள செய்து தமிழகத்தை காப்போம், நம்முடைய பொன்னாடாகிய தமிழ்நாட்டை எல்லா வகையிலும் காப்போம். அப்படி காப்பதற்கு உங்களிலே ஒருவராக, உங்கள் சார்பாக, உங்கள் பிரதிநிதியாக, உங்கள் சேவகராக கலிங்கப்பட்டியிலே பிறந்த வைகோ இருப்பார் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த கட்ட போராட்டங்களும் திட்டம் வகுத்திருக்கிறேன், கவலைப்பட வேண்டாம். அவன் அனில் அகர்வால் கூட்டம் இனி மதுரை மண்டலத்துக்குள்ளே நுழைய விடமாட்டோம் என்ற உறுதி எடுத்துக்கொண்டு வெல்க நமது போராட்டம், வெல்க தமிழகம், வெல்க பாண்டிய நாடு. நன்றி, வணக்கம்.